கோல்டுடைய ரேட் நாளுக்கு நாள் அதிகமாகறத பார்க்கும்போது, மக்கள் மத்தியில கோல்டு சேவிங்ஸ்ல இன்னும் என்ன மாதிரியான ஷார்ட்கட் அண்ட் ஸ்மார்ட்டா நம்மனால சேமிக்க முடியும்? இனி வர காலத்துல விலையேறதுக்குள்ள நம்மனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படிங்கிற மன ஓட்டங்கள் வந்து அதிகமா மாறியிருக்கு. எல்லார்னாலயுமே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது கோல்டு தான். நெறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல. அத ரொம்ப டெப்ட்டா நான் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் அதிகமாகும். ஈஸியா வந்து நான் இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிர்றேன். அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது அப்படிங்கிறதே இந்த கோல்டு சேவிங்ஸ் தான். நீங்க வந்துட்டு கோல்ட வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 2 டைப் ஆஃப்ல வந்து அத வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த 2 டைப்ல நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட்டா ஸ்டார்ட் பண்றது. இத வந்துட்டு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. அத பத்தி நான் நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு புரியிற மாதிரி, எனக்கு ரொம்பவே ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரியான கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, ஓகே. அதுலயும் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கிறது. அதாவது கோல்டு பாரா வாங்குறது, காயினா வாங்குறது, ஜுவல்ஸா வாங்குறது, இடிஎஃப்ல வாங்குறது, இந்த மாரி நெறைய வந்து டாக்குமெண்ட்ஸ்ல வாங்குறதுன்னு நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்டின்னா, எனக்கு தங்கத்தின் மீது ஒரு விருப்பம் இருக்கு. அத நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அது ஜுவல்லா வந்து நான் வாங்கணும். குட்டி பொருளா இருக்கட்டும், இல்ல ரொம்ப நாள் சேர்த்து வச்சு ஒரு ஆபரணமா இருக்கட்டும். அந்த மாதிரி நான் வியர் பண்ற மாதிரி என்னுடைய யூசேஜுக்காகவும் இருக்கணும். அதே சமயம் எனக்கு ஏதாவது ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னா, அதை இம்மீடியட்டா நான் கேஷா வந்து மாத்தக்கூடிய ஒரு தன்மையும் எனக்கு வந்து அதுல இருக்கணும். நான் வந்து ஜுவல்லா வந்து நான் சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க, இந்த 2 கேட்டகரியில நீங்க எத சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2லயுமே இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன இருக்கு? லிக்விட் கேஷ் நம்ம எதுலயா மாத்தலாம். ஒருவேளை நீங்க காயின் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக காயின்ஸா சேவ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ட்ரிக்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். அத நீங்க வந்து இம்மீடியட்டா பேங்க்லயும் நீங்க வச்சு லோன் வந்து எடுக்க முடியும். அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். நீங்க இந்த கோல்ட இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ஜுவல்ல அவாய்ட் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா கோல்டு பீஸாவோ இல்லைன்னா கோல்டு காயின்ஸாவோ வாங்குறதுக்கு வந்து பிரிஃபர் பண்ணுங்க. இதுல என்ன ரீசன் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல வந்துட்டு உங்களுக்கு நெறைய அமௌண்ட் வந்து விரையாகாது. நீங்க என்ன அமௌண்ட் வந்து பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே உங்களால ஒரு கோல்டு அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்றதுக்கு முடியும். வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின்ஸுக்கு மேக்ஸிமம் 2 to 3% தான் உங்களுக்கு வரும். பட் இதுவே நீங்க ஜுவல்லுக்கு போனீங்க அப்படின்னா 16% இருந்து 24% வரைக்கும் நீங்க செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும். காமனா நீங்க ஜுவல் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 3% வந்து பே பண்ணுவீங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல காயினா போகும்போது 2% தான் நீங்க வந்து வேஸ்டேஜ் பண்ணும்போது நீங்க எடுத்துக்கிறீங்க காயின் வந்துட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அந்த பர்பஸ்னால நீங்க காயினாவோ இல்ல அப்படின்னா பாராவோ வாங்குறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜுவல்லுக்கும் சரி அண்ட் காயின்ஸ்க்கும் சரி 2க்குமே சேமான அமௌண்ட் தான். நான் இந்த காயினா வந்து வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குள்ளயுமே வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ நான் இந்த ஒரு டாபிக் எடுத்துக்கோங்களேன். இந்த கோல்டு காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேவ் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நான் பார்ப்பேன். என்னுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு விதமா இருக்கும். எனக்கு சில விஷயங்கள் பெஸ்டா தெரியும். அதே இன்னொருத்தர் பார்க்கும்போது அவரு சில விஷயங்கள் மைன்யூட்டா நோட் பண்ணும்போது என்ன அப்படின்னா சில விஷயங்கள் அதுல இல்லையே இது மைனஸா இருக்கே இதை வந்து இதுல டேலி பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் பார்ப்பாரு. இது ஒவ்வொருத்தருடைய பார்வைக்குமே வித்தியாசப்படும். காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை இங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காயின் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மில்லிகிராம்ல கூட உங்களால வாங்க முடியும். அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. இப்ப வந்து கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து 8,000க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 4,000 வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த அரை கிராம்ல கூட நீங்க வாங்கலாம். மில்லிகிராம்ல கூட வாங்கலாம். 500 மில்லி 400 மில்லி 300 மில்லி 100 மில்லியில இருந்து கூட உங்களுக்கு வந்து காயின்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த
அந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு ₹1000 கிடைக்குதோ, ஒரு 4000 கிடைக்குதோ அப்பெல்லாம் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற கேஷை அப்படியே மில்லிகிராம்ல கோல்டா வந்து உங்களால கன்வெர்ட் பண்ணி வீட்ல வந்து வாங்கி வச்சுக்க முடியும். இப்போ நீங்க இந்த மந்த் வந்து ஒரு 4000 சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்ல. ஸோ இத கொண்டு போய் இத வச்சிருந்து அடுத்த மாசம் நான் ஒரு 4000 சேவ் பண்ணி, அந்த 8000 கொண்டு போய் 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா, அப்ப வந்து ரேட்டு 8200, 8500ன்னு ஏறி இருக்கும். ஸோ அந்த 500 அப்படிங்கும்போது நீங்க 100 மில்லிகிராம் வந்து தங்கம் வந்து உங்களுக்கு அடிபடும். பட் இதுக்கே இந்த 4000க்கு கொண்டு போய் இப்பவே ஒரு 1/2 கிராம் அளவுக்கு வந்துட்டு வாங்கி வச்சிட்டீங்க, ஒரு காயின் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா, விலை ஏறுனா கூட அடுத்த மாசம் உங்களுக்கு வாங்கும்போது டேலி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிகினர்ஸா இப்பதான் நான் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்றேன், சேவிங்ஸ்குள்ள போறேன், கோல்டு சேவிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங் மெத்தட் தான் இது. உங்க கையில எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்பெல்லாம் உங்களால தங்கத்தை வாங்க முடியும். ஸோ இதுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு விஷயங்கள் தான் இந்த டிஜி கோல்டு ஆப்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க ₹100 இருந்து கூட தங்கம் வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டிஜி கோல்ட பத்தினதான நிறைய தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ தங்க மயிலுடைய டிஜி கோல்ட்ல என்னென்ன பிளஸ் இருக்கு, நீங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த காயின்ஸை வந்து சேவ் பண்றதுல நிறைய காமனான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் நாளைக்கு இதை ரிட்டர்ன் கொடுக்கும்போது எனக்கு வந்து கேஷா வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமா, எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து எல்லாருக்குமே இருக்கும். எஸ், இதுல நீங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது அப்பத்த கோல்டு ரேட்ல இருந்து 2% வந்து மைனஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ சேம் ஜுவல்லுக்கு பண்ற மாதிரி தான். இது எதுக்காக அப்படின்னா இந்த அழுக்கு சேதாரம் இதெல்லாமே கழிச்சிட்டு தான் நம்மளுக்கு ஜுவல் எடுப்பாங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி 2% வந்துட்டு அமௌண்ட் வந்து கட்டி தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வந்து சேதாரத்துக்காக எக்ஸ்ட்ரா கட்டி தான் நீங்க வந்து வாங்குறீங்க. ஸோ திரும்ப அந்த 2% அப்படிங்கிறது வந்து மைனஸ் வந்து ஆகும். ஆனா இப்போ நீங்க 4000க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 1 இயர் 5 இயர்ஸ் கழிச்சு இதே 4000க்கு அந்த கோல்டு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரேட் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கும். ஸோ அதிகமாகும் போது இது 2% அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கோல்டுனுடைய ரேட் ஹை ஆனதுலயே நம்மளுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது டேலி வந்து ஆயிருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு லாபத்துல ₹10 வர்ற இடத்துல ₹1 குறைஞ்சிருக்குமோ ஒழிஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கோ வேஸ்டா போறதுக்கோ எந்த சான்சஸ்மே கிடையாது. ஜுவல்லரி இதே மாதிரி சேம் உங்களுக்கு வந்துட்டு 18% 20% சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இதுக்கும் அதுக்கு என்னன்னா அது வந்து நீங்க அதிகமா 18% கட்டி ஜுவல் வாங்குறீங்க, 18% கழிச்சிட்டு மீதிக்கு வந்து இது பண்ணிக்கிறாங்க. சில கடைகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கிராமுக்கு வந்துட்டு ஜுவல்லுக்கு வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கீங்க, இல்ல 1 கிராம் 2 கிராம் அளவுக்கு நாங்க குறைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து வரும். ஸோ இதுல வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்மியானதுல தான் போகும். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல பெனிஃபிட் தான். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரே நெக்ஸ்ட் மந்தே கொண்டு போய் நீங்க வந்து சேல் பண்ண போறது கிடையாது. எப்படியும் மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆவது நீங்க அதை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க மாத்துவீங்க. இன்கேஸ் நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்காக கல்விக்காகவோ இல்ல அப்படின்னா உங்களுடைய மேரேஜ்க்காகவோ நீங்க சேர்த்துறீங்க அப்படின்னா அது 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு போகும்போது உங்களுக்கு பெரிய லாபம் இருக்கும். இந்த 2% அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இதாக தான் உங்களுக்கு போகும். இதுல இருக்கக்கூடிய காமனான ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க சேர்த்து வைக்கிறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எஃப்டி போடுறீங்க, ஆர்டி போடுறீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் உங்களால அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. மேபி நீங்க வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா அதுல சம் சார்ஜஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சேம் கேட்டகரி தான் இதுவும். உங்களுடைய எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு உங்களால டக்குன்னு கொண்டு போய் பேங்க்ல வந்து வைக்கவே முடியாது. பேங்க்ல வந்து காயின் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் காயினா இருக்கட்டும் கோல்டு பாரா இருக்கட்டும் அக்செப்டபிள் கிடையாது. நீங்க வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 2 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ வீடு கட்டுறதுக்காகவோ நான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க சேல் தான் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு அடகு வந்து வச்சு அதை நீங்க பண ரொட்டேஷனல் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக. பட் இது வந்து நான் கையே வைக்க போறது இல்ல, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படியே அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. ஸோ நீங்க பேங்க்ல வைக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. காயின் நீங்க எந்த ஷாப்ல வாங்கினாலும் ஓகே. ஸோ உங்களுடைய ரேட் அமௌண்ட்டை கட்டி நீங்க வாங்கும்போது மேல
ஒரு சின்ன ஹூக் மட்டும் வச்சு குடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஹூக் வந்து வைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து வரும். அது ஜுவல் ஷாப்லயே வச்சு குடுப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பட்டறையில குடுத்தும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, இத கோல்டு காயின்ல இருந்து கோல்டு டாலரா வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு நீங்க தாலி உருக்கல்ல சேர்த்திக்கலாம். ஒரு லக்ஷ்மி டாலர் வந்து போட்டிருக்கு, இல்ல காமனான ஏதாவது ஒரு சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னாவோ, இல்ல ஒரு பெண்டன்ட் டிசைன்ல இருக்கு அப்படின்னாவோ, ஒரு பெண்டன்ட்டா வந்து போட்டுக்கிற மாரி கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் காயின்ஸ் அண்ட் பார் தான் வைக்கக்கூடாது. ஒரு ஹூக் சேர்த்துறதுனால அது டாலரா கன்வெர்ட் ஆகுறதுனால உங்களால ஈஸியா வந்துட்டு பேங்க்ல வந்து வைக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இத வந்து ஒரு எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்காக இந்த ட்ரிக்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இத நீங்க கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ற ஷாப்லயே கேட்டு அடிஷனலா வந்து வாங்கிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு தங்கத்த வந்து சேமிக்க போறேன். ஒரு ஸ்டார்ட்டிங்ல இருக்க இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பிகினர்ஸ் எல்லாருமே கோல்டு காயின் வந்து வாங்குறதுக்கு வந்து பாருங்க. ஏன் அப்படின்னா அது வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் முன்னாடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்க கையில எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ எவ்வளோலாம் அமௌண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து காயின்ஸா உங்களால வாங்கிட முடியும். இப்போ நீங்க இந்த மாசம் ஒரு 100 மில்லி வாங்கிட்டீங்க, அடுத்த மாசம் ஒரு 200 மில்லி வாங்கிட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியா சேர்ந்து அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா ஒரு குழந்தையினுடைய மனப்பான்மை தான் வரும். குழந்தை ஒன்னொன்னா சேர்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா சேர்த்துறதுக்கு அப்போ முதல்ல வந்து சலிப்பா இருக்கும். அதை சேர்த்து வச்சிருக்கிறத பார்க்கும்போது அது கலர்ஃபுல்லா தெரியும் போது என்னன்னா இன்னும் நம்ம சேர்த்தணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ள வந்துடும். ஸோ அதை நிறைய நம்ம சேர்க்கும் போது நமக்கே ஒரு மோட்டிவேட் ஆகும். ஓகே, நம்மளாலையும் சேமிக்கிறதுக்கு முடியும். இந்த மாசம் இன்னும் எப்படி நம்ம பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜுவல்ல வந்து அதிகமான ஒரு அமௌண்ட்டை போட்டு வேஸ்டேஜ் போக நம்ம வாங்கி விற்கிறத விட அது வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவா வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஜுவல் சிட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டா போட்டு ஒரு ஆஃபர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துட முடியும். பட் உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்ல இருந்து நீங்க போய் ஒரு ஜுவல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50,000 கொண்டு போறீங்கன்னு வைங்க. இந்த 50,000த்துல 40,000க்கு தான் உங்களுக்கு வாங்க முடியும். மீதி இருக்கிற 10,000 செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு உங்களுக்கு ஃபுல்லா போயிடும். அப்ப கிராம் கம்மியாகும் போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட் வரும்? நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தி நம்மளால இவ்வளோதான் நம்மளால தங்கம் வாங்க முடியுது அப்படின்னு இது ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அடிஷனலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 1 கிராம் அப்படிங்கறத நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12 கிராம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் முழுவதும் நீங்க அந்த 12 கிராம் சேர்த்திட்டீங்க அப்படின்னா அந்த 12 கிராம் காயினையும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த ஜுவல்ஸை வந்து வாங்கிக்கோங்க. இப்படி கூட நீங்க சேவ் பண்ணலாம். இப்படி நீங்க சேவ் பண்ணும்போது ஒரு சிட்டா வந்து நீங்க போடும்போது அந்த கோல்டுக்கு அந்த ரேட் ஏறும்போது அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமா கொடுத்து தான் நீங்க வாங்கியிருப்பீங்க, வரவா வந்து வச்சிருப்பீங்க. பட் காயினா நீங்க வந்து வாங்கும்போது வேஸ்டேஜ் கம்மியா தான் கொடுத்து நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல கோல்டு ரேட் அந்த 1 இயர்ல எக்ஸ்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த 2% டேலி பண்ற மாதிரி கரெக்டா கொடுத்து ஜுவல்லா வந்து மாத்திக்கோங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ப எப்படி கோல்ட் ரேட் போயிட்டு இருக்குங்கிறத அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஜுவல்லா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்றேன். காயின் வந்து வாங்கறதுல நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஷாப்ல போயிட்டு ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்படிங்கறத அந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டா கரெக்டா வந்து பார்த்து வந்து வாங்குங்க. இது இப்ப வந்து ரொம்ப பெரிய வந்து ஸ்கேமா வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா காயின் வந்து நார்மலா பேங்க்ல வந்து அக்செப்ட் பண்றது இல்ல. சோ யாருமே தங்கத்தை வாங்கி வீட்டுல தான் வைக்க போறாங்களோ ஒழிஞ்சு அந்த காயினை பேங்க்குக்கு வந்து கொண்டு போக போறது கிடையாது. சோ பேங்க்ல செக் பண்றதுக்கு நகை மதிப்பீட்டாளர்கள் கிட்ட போகாததுனால மக்கள் நம்பி வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மட்டமான தங்க குவாலிட்டியை வந்து போட்டு இந்த கோல்டு காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய லோக்கல் ஷாப்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல பெரிய பெரிய ஷோரூம்ல கூட இப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. பட் லோக்கல் ஷாப்ல யூஸ்வலா நடக்கிறத நானே வந்து பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து 18 கேரக்டரா 14 கேரக்டரா அப்படிங்கறத கரெக்டா வந்து பாருங்க. ரொம்ப மட்ட குவாலிட்டியில வந்து வருது. இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போனா இந்த எல்லோ ஜுவல்லரிஸ்குள்ள நம்ம அதிகமா போறதுனால அது பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே தெரியாததுனால அந்த லைக் வந்து அது ஒரிஜினல் கோல்டா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அதனுடைய கலர் பாலிஷிங் இருக்கிறதுனால நிறைய வந்து ஏமாத்துறாங்க. மை பர்சனல்
பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து சொல்றேன். அம்மாக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, தாலி வந்து எடுத்திருந்தோம். ஸோ 2, 3 விஷயங்கள் நாங்க எடுத்தப்போ, கம்மல், கால் கொலுசு இது எல்லாமே சேர்ந்து எடுத்தோம். இப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா, அம்மா வந்து அந்த தாலி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அத எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். லோக்கல் ஷாப்ல தான் பண்ணுனோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. அத வந்து மாத்தணும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாத்தையுமே கொண்டு போய் குடுத்து நம்ம மாத்தலாம் அப்டின்னு சொல்லும்போது தான் தெரியுது. அது வந்து சுத்தமா தங்கமே இல்ல. ரொம்ப லோ குவாலிட்டி தங்கம் அப்டின்னு சொல்லிட்டு, இன்னொரு லோக்கல் ஷாப்பே தான். அந்த இடத்துல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டாங்க. அத மாத்துற ப்ராசஸ் வந்து, இத எப்டிடா நாங்க இதிலிருந்து மீண்டு வர்றது? இது எப்டி குடுத்தா எங்க போய் சேரும்? அட்லீஸ்ட் நாங்க எடுத்த அமௌண்ட்டாவது இல்ல கொஞ்சமாவது கிடைச்சா போதும். அப்டிங்கிற மனநிலைமைக்கு வந்து நாங்க வந்துட்டோம். ஸோ இது என்ன ஒரு ரீசன் அப்டின்னா, எப்டியும் தாலி அப்டிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடமானத்துக்கு கொண்டு போக மாட்டோம். அவ்ளோ சீக்கிரம் நம்ம விக்க மாட்டோம். ஸோ அது ரிலிஜியன் ரிலேட்டடா வந்து ரொம்ப ஒரு பெண்களுக்கு வந்து எமோஷனலா, சென்டிமென்டலா இருக்கிறதுனால, இது எப்படியும் பேங்க்குக்கு போகாத ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ அதுல வந்து நம்ம கை வச்சோம்னா எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள ஃபுல்லா அரக்கு, பிளேட் எல்லாமே பண்ணி பக்காவா ஒரிஜினல் கோல்டு மாரி வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் ஒரு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் பார்த்தேன். அந்த லொகேஷன்ல இருக்கிற கடையிலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் இந்த இடத்துல விக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத நான் பார்த்ததுமே கீழ போட்டிருந்தேன். இந்த லொகேஷன்ல ஷாப்ல வந்துட்டு இந்த மாரியான ஃபோர்ஜரி அண்ட் ஸ்கேம் வந்து நடக்குது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 100 கடை இருக்கிற இடத்துல 100 கடையுமே அந்த மாரி வந்து பண்ண போறது கிடையாது. ஒரு சிலர் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேம்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த மாரி பேங்க்குக்கு போகாத இந்த தாலியோ, இல்ல இந்த மாரி காயினோ, பாரோ வாங்குறீங்க அப்படின்னா, அத இன்னொரு தடவ கிராஸ் செக் பண்ணிட்டு கரெக்ட்டான பில்லோட வந்து கம்ப்யூட்டர் பில்லுல வந்து வாங்கிக்கோங்க. அப்பதான் இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் அவேர்னஸா இருந்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான நெறைய தகவல்கள பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.